மறக்கலையா இப்ப? டோர்ல வந்து லெஃப்ட் டோர்லயே ரைட் டோர்லயே வந்து போல்ட் வைக்க மறந்துட்டாங்க போலங்க. இங்க பாருங்க வேற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குங்க, இந்த மாதிரிலாம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு. பாய் 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 பாய். கண்டிப்பா கண்டிப்பா. மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம் சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா. பாத்துரு, சேஃபாரு. எப்பமா தேவா பாய். ஊருக்கு போயிட்டு போனடி ப்ரோ. பாய் 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 பாய். போனீங்க போயிட்டு போனி. பாய் பையா பாய். பையா பத்திரமா பாத்துங்க பாவம். ஆ போயிட்டாரா? ஆ ஒழுங்கா நம்ம பசங்களை விட்டு கிளம்பி வச்சேன் மனசே வரலங்க. ஏன்னா எங்க ஊர் பசங்க எல்லாருமே நம்ம கிளம்புறப்ப இது மாதிரி எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல இருந்து ஏதோ வெளில போற மாதிரி மாறுது. பரவாயில்ல. தினமும் பார்க்க தானே போறோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம பசங்க வேற மாதிரிங்க, ஜாலியான டைப் எல்லாருமே. நம்ம நேரம் எங்க போறோம்னா ஆனந்தபூர்ங்கிற ஒரு ஊர் தாங்க. அதே போல நம்ம ஹைதராபாத் இப்ப போக முடியல. ஏன்னா வந்து நான் தூங்கிட்டேன். அதனால வந்து தம்பி எழுப்பிட்டான், நான் எந்திரிக்கல. அதனால அண்ணா நம்ம ஹைதராபாத் போக வேண்டானே, 510 கிலோமீட்டர் வரைக்கும் இருட்டிருந்தேன். நம்ம வந்து ஆனந்தபூர் போயிடுவோம். ஆனந்தபூர் போயிட்டு அங்க போயிட்டு ரூம் பிடிச்சிக்குவானே. ரூம் பிடிச்சி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி ஹைதராபாத் போவோம். அது ஒரு 240 250 தானே இருக்கும். கரெக்டா இருக்கணும் போறதுக்கு அப்படின்னா. அதனால வந்து இன்னைக்கு நாங்க ஆனந்தபூர்ல தான் போய் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பைபாஸ் மட்டும் கிடையாது, டிராபிக் தாங்க மோசம். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 டிராபிக். என்ன சொல்றது என்னன்னே தெரியல. இப்ப ரொம்ப டிராபிக்கா இருக்கு. ரொம்பவே சிரமமாயிடுச்சு. நேற்று எல்லாம் பைக் எல்லாம் ரெடி பண்ண. நேற்று ஒரு 5700 ரூபாய் செலவுங்க பைக்குக்கு. ஏன்னா நம்ம வாங்கி போட்ட காயில் வந்து எப்படின்னா RX 200 காயில். அப்ப அர்ஜென்ட்டுக்கு வாங்கி போட்டோம். போயிட்டு வந்துடும், 10,000 கிலோமீட்டர் போவோம். நீங்க வந்து போயிட்டு வந்து 10,000 கிலோமீட்டர் மாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்லயே நம்ம காயில் போயிடுச்சுங்க. RX 200 காயில் வந்து லென்த் பாத்தீங்கன்னா கட்டையா இருக்குமா. அதனால வந்து நம்ம வண்டிக்கு வந்து செட் ஆகல போல. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் நாங்க 15 நிமிஷமா நின்றுருக்க பாருங்க. அந்த 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 15 நிமிஷமா நாங்க அந்த டிராபிக்ல நின்று இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர் அவுட்ரே இன்னும் போகல. இது பெங்களூர்ல தான் இன்னும் நிக்கிறோம். பெங்களூர் அவுட்ரு போறதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெயில் மோசங்க, சரியான வெயிலா இருக்கு. ஆனா நைட்டு வந்து செம்மையா இருக்கு கிளைமேட். நைட்ல வந்து சூப்பரா தூங்கலாம். ஆனா தூங்கிட்டு காலைல எந்திரிக்கவே இல்லை. அதனாலதான் லேட்டு இப்ப. ம். மறக்கலையா இப்ப? நானும் மறக்கிறாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரத்துல அள்ளு விட்டுட்டு ஐயோம்மா அடுத்து போட்டாங்க 500 ரூபாய் ஃபைன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நேற்று வண்டியை ரெடி பண்ண போறோம்னு சொல்லி எடுத்துருக்கணும்ல. அப்போ வந்து நம்பர் பிளேட் இல்லையா. அதனால எப்படின்னா ஃபைன் போட்டாங்க. இது மாதிரி எதுக்கு நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க. 1000 ரூபாய் கேட்டாங்க. சார் 1000 ரூபாய் இல்லை சார், இது மாதிரி வந்து ட்ரிப்பு போறோம், வரையும் போறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து 500 மட்டும் ஃபைன் கட்டிட்டு போங்க. ஃபைன் போட்டாச்சு, கட்டாம இருக்கக்கூடாது. 50-50 கட்டிட்டு போயிருங்க. 50-50 பாதிக்கு பாதியாவது கட்டிருங்க. 500 கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் ஃபோன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெடி பண்ணி அப்படிதான் வந்து கட்டணும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஷோரூம் சர்வீஸ் எங்க இருக்கு, நம்ம எங்க வந்து சர்வீஸ் பண்ணோம். பெங்களூர்ல வந்து ஆர்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம எங்க சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷோரூம் வந்து கரெக்டா எந்த இடம்னா, லொகேஷன் வந்து எனக்கு சரியா அவ்வளவுதான் தெரியல. ஆனா வந்து பஜாஜ்னு போட்டு பக்கத்துலேயே கேடிஎம் அப்படின்னு போட்டிருக்கோம். எழுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த இதுலதான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணது. சூப்பர் டைப்புங்க ஒரு அண்ணன். நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு அந்த இடத்துல. இன்னொரு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு அது இல்லாம 2 செயின் லுப் வரைய நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. நீங்க வச்சுங்க, இருக்கட்டும், ஓகே பரவாயில்ல. ஒரு செயின் லுப் நான் அடிக்க சொன்னேன், இன்னொரு செயின் லுப் வந்து அந்த அண்ணன் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. சரி ஓகே இருக்கட்டும், நீங்க வச்சுங்க அப்படின்னு. என்சர் போகும் தெரியல. இது கூடாது கடவுளே. எல்லாம் பாக்குறாங்க, என்னடா அவன் நம்பர் பிளேட்டை ஒட்டிட்டு போறானே அப்படின்னு. யோசிக்காதீங்க சார், இப்ப உடனே போயிட்டு வச்சிடுறேன் சார். அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, நம்பர் பிளேட் வந்து பேப்பர்ல வச்சு நம்பர் கிளாம்ப் இருக்குல்ல, அந்த கிளாம்ப்ல வந்து ஒட்டிருக்க நம்பர் தெரியுற மாதிரி. அது மாதிரி வந்து அந்த அண்ணன் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு நம்மளுக்கு. இது மாதிரி லூப்ல வச்சிருக்கேன் ப்ரோ, ஆயில்லாம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா,
ரொம்ப 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 தேங்க்ஸ் இவ்வளவு கம்மி பிரைஸ்ல பண்ணி கொடுத்தது ப்ரோ. தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க, இதை கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா. அவரு தமிழன் தாங்க, அவரு தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க, இதை கூட நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு உடனே வண்டி எடுத்து வந்து அண்ணா ரொம்ப அந்த அண்ணனுக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அவர் நம்ம வண்டியை வந்து அவ்வளவு அழகா வந்து பொறுமையா நிதானமா ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்து கொடுத்தாரு. நம்ம ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் நம்ம வந்து வெளில வண்டியை இறக்கிட்டு வராங்க, உடனே வந்து ஆனா அந்த போல்ட் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னோம், உடனே முறுக்கி கொடுத்தாரு. என்ன ஒரு மைனஸ்னா, நம்ம டோர்ல வந்து லெஃப்ட் டோர்லயும் ரைட் டோர்லயும் வந்து போல்ட் வைக்க மறந்துட்டாங்க போலங்க. அதே மாதிரி நம்ம ரேடியேட்டர் கவர்லயும் ஒரு போல்ட் வந்து போடல. என்னன்னு தெரியல, மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, மேபி மறந்துருப்பாங்க. அதான் நம்ம தப்பா சொல்லல, இது மாதிரி ஆனா பண்ணாதீங்க, எந்த ஸ்டோருமே இது மாதிரி பண்ணாதீங்க. ரைடர்லாம் வந்து லாங்ல போறவங்க உங்களை நம்பி போறாங்க, இது மாதிரி வந்து நீங்க உங்களை நம்பி தானே போவாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்ப நான் வந்து ஒரு 60ல போறேன், இதே வந்து ஒரு 100 110ல போனேன்னா இந்த ரெண்டு சைடு டோருமே வந்து விலகி பறந்துருங்க. அந்த மாதிரி இப்படி பறந்துரும், ரெண்டு சைடுமே பறந்துரும். அதனால வந்து நான் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடை இருந்ததுன்னா அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பட்டன் மாட்டணும், ஸ்க்ரூ முறுக்கிட்டு தாங்க வந்து மூவ் பண்ணணும் வண்டியை. ஓகே, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு ரொம்ப இங்கிருந்து கிளம்பி ஆச்சு. சாப்பாடு வந்து பிரியாணி சாப்பிட வச்சுட்டாங்க காலையிலேயே. நான் டிஃபன் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன், பிரியாணி சாப்பிட வைக்கிறேன். பிரியாணியை பார்த்தா எங்கேயாவது பார்த்தாலும் உட்காந்துடுறாங்க, ஏன்னா என்ன பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு. நேற்று ஃபுல்லா பிரியாணி தான் சாப்பிட்டாங்க, கடைசியில் இது ஃபுல்லாவே பிரியாணி தான், ஃபுல்லா பசங்க வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து ஆனந்தப்பூருக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டா 176 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. கரெக்டா 2 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு மேப்ல. பார்ப்போம். இங்க பாருங்க வேற மாதிரி வச்சுக்காத பாருங்க. எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குங்க, இந்த மாதிரிலாம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு. நான் ஒரு பையன் சைக்கிள் வாங்கி ஓட்டினேன். ஆனா வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோங்க. ஏன்னா வச்சுக்கலாம், ஒரு சைடு அப்படியே சாஞ்சிரும், அதோட வீல் மொத்தமே தான் இவ்வளவு பெருசா இருக்குமா. ஏன்னா நான் விழுந்துட்டேன், அதனால நான் சொல்றேன். உண்மையே எனக்கு வந்து பெங்களூர் விட்டு போறதுக்கு மனசே வரலங்க. ஏன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்குங்க, கிளைமேட் வேற லெவலா இருக்கு, ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேட் தான் அல்டிமேட்டா இருக்கு, கிளைமேட் அப்படியே கூலிங்கா இருக்கு, உடம்பு அப்படியே செம்ம இதா இருக்கு. நான் பெங்களூருக்கு முன்னாடி வந்திருக்காங்க, அந்த காடி கோயில் இருக்குல்ல, பெரிய காட்டேரி காளியா, அந்த கோயில் கம்பளிபுரா, அந்த இடம் பேர் வந்து கம்பளிபுரா. அங்க அங்க நான் போயிருக்கேன். கோயில் சூப்பர் கோயிலுங்க அது, சூப்பரா இருந்தது கோயில். யாராவது போறதா இருந்தா போய் விசிட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. கம்பளிபுரா ஊரு பேரு, காட்டேரி அம்மன் கோயில். ஆனா இப்ப இன்னைக்கு நாங்க வந்து 2 நாளா தங்கின இடத்துல இருந்து கிளம்ப மனசே வரல. ஏன்னா நாங்க இருந்தது வந்து சிட்டிக்குள்ள இருந்தோம். பெரிய மைனஸ் என்னன்னா டிராபிக் தான் அதுல, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பார்டருக்குள்ள நம்ம நுழைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க வர பார்ப்போம். இப்ப ஆந்திர பிரதேஷ் வந்து இந்த சைடு இருக்கு, நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், அதனால கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஆந்திர பிரதேஷ் வர வர பார்ப்போம். ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் இங்க இருக்கு. நம்ம வந்து இங்க போயிட்டு இருக்கோம், இந்த பாருங்க, இதுல இருந்து இங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா பார்டர் வந்தாச்சு, கர்நாடகா பார்டரை தாண்டி ஆந்திர பிரதேஷ் பார்டர் போயாச்சு. இப்ப கரெக்டா நம்ம லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 111 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. மழை வந்துட்டுங்க, மழை வந்துட்டுங்க, அவன் வந்துட்டு மழை. இதுல விட்டுறோம் வந்து கிளைமேட் வேற மாதிரி இருக்குங்க, இங்க செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, மழை, அந்த மண் வாசனை அடிக்குது செம்மையா. மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது, குளிரவும் செய்யுது, செம்மையா இருக்கு இந்த கிளைமேட்டே வேற மாதிரி. அதுக்குள்ள நம்ம பையன் வந்து ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டுட்டு மழை விட்டுட்டு மறுபடியும் மழை பெய்யுது. ஆனா அதுக்குள்ள ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டுட்டு கேமரா எடுத்து உள்ள வச்சுட்டான். நம்ம எல்லாம் பிள்ளை கிடையாதுங்க, நம்ம இருந்தாலும் சரி புயலா இருந்தாலும் சரி அடிச்சு புடிச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நடந்தா நினையட்டும், தானே சூட்டு தானே நினையுது, அதெல்லாம் காயாதா, அடுத்த ஒரு ரைட்ல பிடிச்சோம்னா காயா போகுது, வேலை முடிஞ்சது. என்ன கேமரா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப மழை வந்துன்னா கேமரா சுத்தி சவுத்தால வச்சு கத்திட்டாவது நான் போயிடுவேன், அவ்வளவுதான். இந்த ரோடு எது மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம தஞ்சாவூர் to திருச்சி பைபாஸ் மாதிரியே இருக்கு இந்த ரோடு. ஆனா அந்த ரோடு இதோட நல்லா இருக்கும். இந்த நடுவோட செடி இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஃபீலிங் தான் வருது. ஃபுல்லாவே மண் வாசனை செமையா அடிக்குதுங்க, வேற மாதிரி அடிக்குது மண் வாசனை. நம்மளை பார்த்து கை வச்சுட்டு வர. ஆனா 390 ஆச்சு, எப்படி பிடிக்கிறது நம்ம. ஒரு 1800 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு நம்ம கன்னியாகுமரியில இருந்து. இன்னும் ஒரு 2500 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். நம்ம ஆனண்டப்பூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கு.
செம்ம ஜாலியா இருந்தது. இந்த ரோட்ல வரவே வேற மாதிரி இருந்தது. உள்ள ஒரு சொட்டு வேறு இல்லை, அப்படி இருந்து ஜிலு 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 ஜிலுன்னு இருந்தது. சூப்பரா செம்ம ஹாப்பியா இருந்தது. வரது வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி செம்ம ஃபீலா இருந்தது இந்த ரோட்ல. 4 மணிக்கு வந்து எப்படின்னா ரூம் ஏதாவது எடுத்துதாங்க ஸ்டே பண்ண போறோம். ஏன்னா ஃபுல்லா திங்ஸ்லாம் நிறைய இருக்கு. டென்ட் வந்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டுமே கேட்டாச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நீங்க வந்து டென்ட் போடாதீங்க. டென்ட் போட்டா வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால நீங்க இப்போதைக்கு டென்ட் போட்டுறாதீங்க. டென்ட் போட்டீங்கன்னா நார்த் சைட்லாம் டென்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அங்க எப்படின்னா எப்படி சொல்றது, திருட்டு போதாங்க. டென்ட்டே போட்டிருந்தாலுமே பங்குலயே ஒரு டென்ட் போட்டிருந்தாலுமே அந்த டென்ட் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவங்களே வந்து கிழிச்சு அவங்க உள்ளவங்களை அடிச்சு உள்ள உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இத்தனை பேர் சொல்றாங்க, அவங்க அவங்க சொல்றத நம்ம கேட்கிறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம், ஒரு தடவை போனாலும் சரி 3 தடவை போனாலும் சரி, அவங்க போயிட்டு வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சரி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ட் எல்லாம் வாங்கலாங்க. ஃபுல்லாவே இனிமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரூம் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. காஸ்ட் எவ்வளவு ஆகுது என்னன்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம 400 300 பார்த்தோம்னா உள்ள உள்ள பொருளோட மதிப்பெல்லாம் ரொம்ப கூட. அப்ப அதெல்லாம் மிஸ் ஆயிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். சரி ஓகே, ரூம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம் எடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் நம்மளே போக முடியுமோ அங்க போயிட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். ஒரு 1 வீக் இல்ல 3 days 4 days அது மாதிரி ஸ்டே பண்ணலாம். நம்ம இங்க ஸ்டே பண்றதை விட நேரில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்தாச்சு. கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா 8 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனண்டப்பூருக்கு 8 கிலோமீட்டர் இருக்கு. இங்க பாருங்க, இதாங்க ஆனந்தப்பூரோட ஃபுல் சிட்டிங். அது அப்படியே பாருங்க, ஆனந்தப்பூரோட ஃபுல் சிட்டி இதுதான். ஃபுல்லா அப்படியே கவர் ஆயிடுச்சு. அது மேல வரப்ப கேமரா ஆன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியே இப்படி இருந்ததுங்க சிட்டி, அப்படியே உள்ள அப்படியே ஃபுல்லாவே தெரிஞ்சது. செம்மையா இருந்தது பாக்க. அங்க வர ஸ்கூல் பசங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனந்தப்பூர்ல வந்து நம்ம எங்க ஸ்டே பண்ண போறோம், முடிஞ்சாலும் நம்ம அவுட்டர்லயே வந்து ரூம் எடுத்துங்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். ரூம் காஸ்ட் மட்டும் அதிகமா போகலன்னா நல்லா இருக்கும். அந்த காசை வச்சு நம்ம வந்து பெட்ரோல் எடுத்துக்கலாங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா நம்மள்ட்ட இப்போதைக்கு அமௌண்ட் பட்ஜெட் நகி. நான் ரூமுக்கு இந்த ரூமுன்னா கரண்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் தான் பசங்கள்ட்ட அமௌண்ட் ரெடி பண்ணணும் ரூமுக்கே. அந்த அளவுல இப்ப இருக்கு நிலைமை. பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் சரி நம்ம உள்ளே அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கிறோம், அது மட்டும்தான் மெயின்ல இருக்கணும். சரியான ட்ரிப் ஆச்சுங்க. ஏன் சர்வீஸ் ரோடு காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டா. பாலத்துக்குள்ள வந்து பார்த்தா தெரியுது பாலத்துக்குள்ள தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு. மறுபடியும் ரூம் போயிட்டு தேடிட்டு ரூம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு மழை வராமலே இருக்கு. போயிட்டு லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். வந்து இந்த ரூம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1400 சொல்றாங்க. அந்த அளவுலாம் நம்ம ரூம் பிடிக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம 24 hours இருக்க போறது இல்லைல்ல. இதுல போனா லேட் ஆகும் போல. இதுலதான் வேகமா போற மாதிரி காமிக்குது. 700 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓகே ஓகே, இருங்க இருங்க வெயிட் பண்ணி. இப்போ வந்து நம்ம ரூம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போக சொல்லுது. 3 கிலோமீட்டர் போய் பார்ப்போமே. அந்த இதுதான் காஸ்ட் கம்மியா வருதான். ஆப்ல செக் பண்ணி பார்த்தோம். ஓஹோ, இதனாலதான் அந்த ரோட்ல போக சொன்னதோ. ரோடு ஃபுல்லா ஆஃப் ரோடாவே இருக்குங்க. ஹே ஃபேமிலி, நான் தான் ஸ்பைசி பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு நம்ம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எந்த ஊர்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தப்பூர் நினைக்கிறேன். ஆனந்தபுரம், ஆமா, அந்த ஊர்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டே பண்றதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு எங்க இங்க கிடைக்கல, அதனால வந்து நம்ம ரூம் புக் பண்ணியாச்சு. ரூம் ஓகே தாங்க, ஓரளவு ஓகே. பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நாளைக்கு நம்ம எங்க போறோம்னா நேரம் ஹைதராபாத் தான் போறோம். இங்க பாருங்க, காமிக்கிற பாருங்க என்ன பண்ற பார்ப்போம். லாக் பண்ணிருக்கான். இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கேன், பட்ஜெட்டா தான் போறாங்க நினைப்பாங்க. இல்ல இல்ல, நான் பட்ஜெட்லாம் கிடையாது. ரூம் காஸ்ட் கம்மி, அப்படி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா ரூம் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நாங்க கம்மி பிரைஸ்ல எடுத்துருக்கேன். நாங்க இங்க இருந்து இவ்வளவு லாங்ல இருந்து வந்ததுனால எங்களுக்கு ஏசி ரூம் கொடுத்தாங்க. நாங்க ஏன்னா பாவமா இருக்கோம்ல, எங்களை பார்த்தா பாவமா இருக்கு, அதனால பாச தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே பாய், டாடா, லவ் யூ. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா, சி பாய், லவ் யூ.